Hi, welcome to Sayswag YouTube channel. I'm Karthika Shyam from B3 Bridal Studio. So after the so long break, இப்போ எல்லாருக்கும் தேவையான ஒரு சூப்பர் டியூட்டோரியலோட வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா transfer proof makeup, அதாவது mask proof னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்மளோட மேக்கப் வந்துட்டு மாஸ்க்ல எப்படி படாம அண்ட் என்ன மாதிரி ஹேக்ஸ்லாம் பண்ணி நம்ம மேக்கப் பண்ணலாம் அப்படின்றதோட டியூட்டோரியல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து எப்படா ஃபங்க்ஷன் வேறு இருக்குது, மேக்கப்லாம் போட்டால் மாஸ்கில் ஒட்டிக்குமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க. இந்த டியூட்டோரியல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப்புக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ், அதாவது நம்மளோட ஸ்கின் ப்ரிப்பரேஷன். ஸோ நம்ம ஸ்கின்னு வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், இந்த மாதிரி நிறைய ஸ்கின் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸுமே இந்த மேக்கப் வந்து செட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பேஸை வந்து கரெக்டாக போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன், நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர், இது வந்து ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்ஸ். ஸோ உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இருந்தால் நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ப்ளம்னு சொல்லிட்டு ஒரு டோனர் இருக்குது. ஸோ அதை நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக டேம்ப் பண்ணிக்க போகிறேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புங்க. நிறைய பேர் வந்து எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பட் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப்புக்கு நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மேக்கப் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ இதுக்கு என்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாய்ஸ்சரைசரே வந்து கொஞ்சம் ஜெல்லும் கொஞ்சம் க்ரீமும் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி மிக்ஸ்டாக ஒரு மூஸ் மாதிரி இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணாலும் நம்ம அப்ளை பண்ணது ஒரு மாதிரி மேட் ஃபினிஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து பாண்ட்ஸோட லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைமர். ஸோ ப்ரைமர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே சூஸ் பண்ணுறப்போ நல்லா வந்து ஒரு போரை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது என்னங்க போரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் வந்து மூஸ் டைப்பில் இருக்கணும். அதாவது ரொம்ப ஜெல்லும் அண்ட் க்ரீமும் மிக்ஸ் ஆன ஒரு டைப் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் சொன்னல, சேம் அதே மாதிரி தான் உங்கள் ப்ரைமரும் மூஸ் கைண்டாக இருக்கணும். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ரைமர் வந்து இந்த போர் ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பேசிக்காக எனக்கு ஒரு ஐ மேக்கப் நான் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள். நிறைய பேருக்கு என்னன்னா கன்சீலர் வந்து எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணணுன்றது தெரியாது. கன்சீலர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு லிக்விட் பேஸ்டு, அதாவது ஹை கவரேஜாக இருக்கிற கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் இது ஆஃப்கோர்ஸ் இது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப்ன்றப்போ உங்களோட கன்சீலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் யூஸ் பண்ணுறது போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் அண்ட் லிக்விட் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கன்சீலர். அண்ட் இது வந்து எல்லாரோட ஃபேவரட்டும் கூட, க்ரைலான் ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அதோட டெர்மோஃப்ளெட்ஜ் கன்சீலர்ன்றது தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அங்கங்கே டிஸ்கலரேஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் நான் லைட்டாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எப்பயுமே கன்சீலர் யூஸ் பண்ணுறப்போ லைட்டாக யூஸ் பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்கள் மேக்கப் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போ தான் நம்மளோட இம்பார்ட்டண்டான பேஸ் ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணுன்றது என்னென்னா உங்கள் ஸ்கின்னு வந்து கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் ஆயிலியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஹை கவரேஜ் யூஸ் பண்ணுவோம், ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு வந்து லைட் கவரேஜ் யூஸ் பண்ணுவோம். பட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப்புக்கு எப்படி வேணும்னா நீங்கள் வந்து லிக்விட் ஃபார்மேஷனில் இருக்கணும் உங்களோட ஃபவுண்டேஷன். அதாவது லைக் ரொம்ப லைட் வெயிட்டடான இருக்க ஃபவுண்டேஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களோட மாஸ்க் நீங்கள் போடுறப்போ அந்த மாஸ்கில் வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கும். சரிங்களா. ஸோ நான் யூஸ் பண்ண போகிற ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா NYXோட லிக்விட் ட்ராப் ஃபவுண்டேஷன். ஸோ உங்கள் பிளெண்டிங் பண்ணுறப்பே ரொம்ப ஓவர் ரோட்டரி மோஷன் பண்ணாதீங்க, ஜஸ்ட் டேம்ப் பண்ணுங்கள் உங்கள் ஃபவுண்டேஷனை. இந்த ஃபவுண்டேஷன் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் நல்லா இருக்குமான்னு கேட்டால் 100% எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கப்புறமா இம்பார்ட்டண்டான ஸ்டெப், இந்த மேக்கப்பையே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபில் காப்பாற்ற போகிறதே இந்த ஸ்டெப் தான், விச் இஸ் பேக்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து பவுடர் போட்டு இந்த மேக்கப்பை செட் பண்ண போகிறோம். பவுடர்னால் இது என்ன பவுடர்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்னு சொல்லுவோம். ரொம்ப ஃபைனாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக காம்பேக்ட் யூஸ் பண்ணலாமான்னு எல்லாரும் கேட்பீங்க. காம்பேக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா காம்பேக்ட் எப்படி இருக்கும்னா, என்ன தான் நீங்கள் மேக்கப் போட்டுட்டு காம்பேக்ட் போட்டிங்கன்னா மேக்கப்பும் ஹெவியாகும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கை வச்சிங்கன்னா அந்தந்த இடம் பேட்சாக ஆகும். ஏன்னா அதுலேயும் வந்து நம்மளோட ஸ்கின் ஃபவுண்டேஷன் கலர்ஸ் இது மாதிரிலாம் இருக்கிறனால உங்கள் மேக்கப் கலரும் வந்து அன்ஈவன் ஆகிடும் அண்ட் மேக்கப்பும் கண்டிப்பாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்காது.
ஸோ இப்போவே கூட உங்களுக்கு காமிப்பேன் நான் என் மேக்கப் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இல்லையான்றதை இங்கே பாருங்கள். நான் இப்போ வந்து கான்டோரிங் பண்ணுறேன். பிகாஸ் கான்டோரிங்கும் நான் என்ன மாதிரி ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுறேன்னா பவுடர் ஃபார்மேஷன் தான். ஸோ நீங்கள் என்ன ஸ்டெப் பண்ணாலுமே எல்லாமே பவுடர் ஃபார்மேஷனில் இருக்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ மாஸ்க் ப்ரூஃப்ன்றப்போ கண்டிப்பாக நம்மளோட ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் தான். லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் எந்த லிப்ஸ்டிக் போட்டாலுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாலாம் இருக்குன்னா அது இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக லிக்விட் லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக்னு இருக்கு இல்லையா, லைக் நல்லா ட்ரை மேட்டாக இருக்க லிப்ஸ்டிக்ஸ், அதுதான் வந்து உங்கள் மாஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கும். சரிங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி லிக்விட் லிப்ஸ்டிக் போட்டுட்டீங்க, என்கிட்ட லிக்விட் லிப்ஸ்டிக் இல்லை, அப்போ நாங்கள் எப்படி இதை வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காகவும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாகவும் வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஹேக் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் லிப்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ண ஃபவுண்டேஷனே வந்து இந்த மாதிரி லைட்டாக டேம் பண்ணிக்கோங்க. டேம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட ஃபிக்ஸிங் பவுடர், நம்ம டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக தான், ரொம்ப நிறையலாம் போடக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா லிப்ஸ் வந்து சாப்பிள் ஆகிடும், அதாவது கிராக் மாதிரி ஆகிடும். ஸோ சும்மா ஜஸ்ட் லைட்டாக. ஸோ இப்போ நான் வந்து நல்ல ஒரு க்ரீமி டைப்பாக இருக்க ஒரு லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து என்னோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இந்த மாதிரி உங்கள் பஃப்பில் உங்கள் எடுத்துகிட்டு நிறைய பேர் கேட்பீங்க ஏன் காம்பேக்ட் நம்ம போடக்கூடாதா அப்படின்னு. காம்பேக்ட் வந்து யூஸ் ஆகாது. பிகாஸ் காம்பேக்டில் வந்து நம்ம ஃபவுண்டேஷனும் மிக்ஸ் ஆகி இருக்கிறனால நம்மளோட லிப்ஸ்டிக் வந்து லாங் ஸ்டேபிளாக கொடுக்காது. டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கிறனால அந்த லிப்ஸ்டிக்கையும் வந்து நல்லா மேட்டிஃபையிங்காக கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபைனலி த மேக்கப் இஸ் டன். ஸோ இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் என்னோட மேக்கப் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இல்லையான்றது. இது வந்து ஒரு எம்டி மாஸ்க்குங்க, பார்த்துக்கோங்க. நான் நல்லாவே போட்டு இதான் டேம் பண்றேன். ஓகே, நோ பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கொரோனாவில் மாஸ்க் இல்லாமல் இப்போ நம்ம எங்கேயுமே போகிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மேக்கப்பில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேஸ்வாக் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மேக்கப் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.